ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. பொதுவாக பங்கு சந்தையை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவாங்க, மேலே போகும்போது ஒரு படிக்கட்டில் போகிற மாதிரி மெதுவாக போகும், கீழே வரும்போது லிஃப்ட் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி விழுகிற மாதிரி அப்படிதான் வரும். இதுக்கு மேலே பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஏறினா இங்கே ஏறும், அங்கே இறங்குனா இங்கே இறங்கும். அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போர் நடந்தால் தங்கத்தோட விலை ஏறும். இப்போது இருக்கிற ரேட்டு தான் மேக்ஸிமம் குறைஞ்ச ரேட்டு. இனி வரக்கூடிய காலங்களில் இதுவே கண்டினியூ ஆகலாம், இல்லைன்னா ஏறலாம். அப்படிதான் சொல்லுங்கள். ஏறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 500 ஆண்டுகளாக கோல்டு விலை ₹1 கூட ஏறலை. எப்போ தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொன்னால், ஒரு உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்போது தங்கத்தோட விலை ஏறும். இப்போ நீங்கள் துபாயில் இருக்கிற ஒரு கோல்டு விலைக்கும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு விலைக்கும் விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 18% இருக்கும். அப்போ இங்கே வாங்கினீங்கன்னா 6 லட்சம், துபாயில் வாங்கினா 5 லட்சம். உலகத்திலேயே அதிகமான கோல்டு ரிசர்வ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா, குஜராத் கடலை ஒட்டி தான் இருக்குது. ஸோ இப்போ எது சார் பெனிஃபிட்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட்டா? குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு கரண்ட்டாக ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டுருக்கு. பொருளாதார வீழ்ச்சிங்கிறாங்க, தங்கம் விலை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது, என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நானும் அதே ஒரு கன்ஃபியூஷனோட தான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிளாரிட்டியான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க மிஸ்டர் பிஆர் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கம்மா. சூப்பர் சார். ஸோ உங்களுக்கே தெரியும், கரண்ட் ட்ரெண்டிங்காக இந்த விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் தங்கம் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. என்ன ரீசன் சார்? என்ன சார் நடக்குது? பொதுவாக ஜப்பானில் ஏன் கேரி ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் அன்வைண்ட் ஆகுது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது. மூன்றாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது பங்குச்சந்தைகள் சரிகிறது ரொம்ப சர்வசகஜமான விஷயம். பங்குச்சந்தைகள் ஏற்கனவே ரொம்ப ஏற்றம் கண்டிருக்கு. ஸோ ரொம்ப ஏற்றம் காணும்போது அதில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பங்குகள் இறங்குறதுக்கு சாதாரணமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இப்போ பங்குகள் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஓகே சார், கிட்டத்தட்ட இந்த ஒரு வீழ்ச்சினால் மட்டுமே ஒரு 16 லட்சம் கோடி கணக்கில் லாஸ் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சார் சொல்கிறது? இல்லை, அது ஒரு 16 லட்சம் கோடி அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடையாது, இந்தியாவில் இருக்கிற மொத்த பேருக்கு சேர்த்து லாஸு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 7-8 மாதத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 30% ஏறி இருக்கு. 30% ஏறிட்டு இன்றைக்கி ஒரு 4% இறங்கியிருக்கு. இப்போ 4% இறங்கின உடனே 16 லட்சம் கோடி லாஸ் அப்படின்னா, அப்போ 30% ஏறும்போது எங்கே சார் போகிறது? இல்லை, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கும்? இப்போ 16 லட்சம் ப்ராஃபிட்னா அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான். கண்டிப்பாக. அது எதனால் இந்த 16 லட்சம் கோடியை பெருசாக பேசுகிறாங்கன்னா, ஒரு ஏறும்போது ஸ்லோவாக ஏறுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுச்சு. இப்போ இறங்கும்போது தடலடியாக இறங்கவே அது 16 லட்சம் கோடி லாஸ், 20 லட்சம் கோடி லாஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. பொதுவாக பங்குச்சந்தையை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவாங்க, மேலே போகும்போது ஒரு படிக்கட்டில் போகிற மாதிரி மெதுவாக போகும், கீழே வரும்போது லிஃப்ட் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி விழுகிற மாதிரி அப்படிதான் விழும். ஸோ பங்குச்சந்தைகள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல இருந்தே கோல்டோட ரேட்டு நாளுக்கு நாள் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இன்னைக்கு இப்போ எங்கள் வீட்டில் வாங்கணும் அப்படி போகணும்னு நினச்சா கூட இன்னைக்கு வேணாம், நாளைக்கு இன்னும் குறைஞ்சிரும், அப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது இனிமே எவ்வளோ வருஷத்துக்கு இல்லை எவ்வளோ நாளுக்கு இப்படி குறைச்சிட்டே வரும் தங்கம்? இல்லை, இதுக்கு மேலே பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியா? ஓகே. முதல்ல கோல்டு விலை ஏன் குறைஞ்சிது அப்படின்னு பார்ப்போம். கோல்டுக்கு இறக்குமதி வரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்குது அந்த இறக்குமதி வரி. அந்த 15% இறக்குமதி வரி அப்படிங்கிறது 6% குறைச்சிருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 9% வரி குறைஞ்சிருக்கு.
ஸோ அதனால் கோல்டு பார்த்திங்கன்னா அந்த 9% தான் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏறக்குறைய அந்த 9% குறைஞ்சிருச்சு. ஆனால் வெறும் 9% தான் குறையுமா, 10 குறையாதா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு வேறு பதில். அதாவது ஒரு கோல்டு வந்து விலை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது, 3 காரணிகள் இருக்குது. ஒன்று, உலக சந்தையில் கோல்டு என்ன விலையில் விற்குது, அது ஏறினா இங்கே ஏறும், அங்கே இறங்குனா இங்கே இறங்கும். இது வந்து ஒன்று. ஓகே. இரண்டாவது, அந்த US டாலருக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே. ஏன்னா உலகத்தில் தங்கம் வந்து US டாலரில் தான் ட்ரேட் நடக்கும். அந்த US டாலரில் ட்ரேட் நடக்கிற தங்கத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து இந்திய ரூபாயை கொடுத்து தான் நம்ம வாங்கணும். அப்போது அது எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக அதிகமாக கோல்டு விலை ஏறும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விலை ஏறலைன்னா கூட நம்முடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா விலை ஏறும். ஓகே. இது ரெண்டாவது. மூன்றாவது, உள்நாட்டில் அதுக்கு உண்டான வரிகள். வரிகள் அதிகமாக அதிகமாக விலை அதிகமாகும், வரிகள் குறைஞ்சதுன்னா விலை குறையும். ஸோ இந்த ஒரு கோல்டு ப்ரைஸ் இந்தியாவில் என்ன விலையில் ட்ரேட் நடக்கும்ன்றது 3 காரணிகள் இருக்குது. அதில் வரிகள் 9% குறைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பாக 9% குறையும். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஏறுச்சுன்னா கொஞ்சம் ஏறும், அங்கே இறங்குச்சுன்னா இன்னுமே இறங்கும். பட் ஆனால் அது மேக்ஸிமம் வந்து இந்த 9% ஆஃப் இதுதான் வரியினால் 9% தான் குறையும். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஒரு 8% 10% வரைக்கும் குறைஞ்சதுன்னா அது சரியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு தான் மேக்ஸிமம் குறைஞ்ச ரேட்டு. இனி வரக்கூடிய காலங்களில் இதுவே கண்டினியூ ஆகலாம், இல்லைன்னா ஏறலாம், அப்படிதான் சொல்லுங்க. ஏறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம தங்கம் விலை ஏறுது இறங்குது அப்படின்னு நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஆனால் இது வந்து ஆண்டாண்டு காலமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த விலை ஏற்ற இறக்கம் தங்கத்தில் அப்படிங்கிறது எப்போ இருந்து தொடங்குச்சு? உங்களுக்கு கோல்டோட ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக கோல்டு விலை ₹1 கூட ஏறலை. 500 ஆண்டுகளா? ஓகே. ஸோ அந்த காலத்தில் வந்து கோல்டுனுடைய விலையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் டிசைட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இப்போ மாதிரி டெய்லி ஏறுறது இறங்குறது சந்தை மதிப்பெல்லாம் இப்போ கிடையாது. அரசாங்கம் தான் அதை விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தடவை அந்த அரசாங்கம் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. டே பை டேலாம் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 பவுண்ட் அப்படின்ற அளவுக்கு அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு அது அதே விலையில தான் இருந்தது. ஓகே. அவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட் அது ஃபிக்ஸ்டு தான். ஓகே. நடுவில் வந்து ஏதோ ஒரு நெப்போலியன் வார் அப்படின்னு வந்தது. ஸோ அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது, மற்றபடி வந்து ஒரே இதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1971 இது மேலே அரசாங்கம் வந்து விலையை நிர்ணயம் பண்ண வேண்டாம், சந்தை மதிப்புக்கு விட்டுடுவோம், ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு 1971 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போது அந்த 500 ஆண்டுகளுக்கு விலை ஏறாமல் இருந்ததுன்னு சொல்கிறது வந்து பிரிட்டிஷ் கரன்சியில். ஓகே. ஏன்னா பிரிட்டிஷ் கரன்சியில் தான் டிசைட் பண்ணாங்க. 1980 ஈரான் ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு வந்து ஒரு அரசருடைய ஆட்சி இருந்தது. அப்போ அங்கே வந்து அயதுல்லா கொமேனி அப்படின்னு அவர் தான் இப்போது அந்த நாட்டோட தலைவராக இருக்கிறாரு. ஓகே. அப்போது அவர் சின்ன வயசு அவர் வந்து ஒரு புரட்சி ஆரம்பித்தார். அந்த புரட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாமே அந்த புரட்சியாளருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து எந்த வித ஆயிலும் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இதனால் உலகம் முழுக்கவே ஆயில் கிரைசிஸ் அது வந்தது. அப்போல்லாம் நம்மளாம் யாரும் காரில் வச்சுக்கின்னு இல்லை. அப்போ கார் வச்சுருந்தவங்களுக்குலாம் ஏதோ ரேஷனில் தான் பெட்ரோல் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஓகே. ஒரு மாதத்துக்கு இத்தனை லிட்டர் பெட்ரோல் தான் நீங்கள் அப்படின்ட்டு பல நாடுகள். ஸோ அந்த கிரைசிஸ் வந்தப்போ அந்த காலகட்டத்தில் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறுச்சு. எப்போ வந்து தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொன்னால் ஒரு உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்போது தங்கத்தோட விலை ஏறும். ஓகே. உலகளாவிய பிரச்சனை வரும்போது ஏன் தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து ஒரு பொருளாதாரம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து வங்கியில் வந்து வட்டி விகிதங்கள்லாம் குறைச்சிருவாங்க. ஏன்னா பொருளாதாரம் சரியில்லை,
பொருள்களை தயாரிக்க குள்ளங்களை விற்க முடியல, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வட்டி கம்மியாச்சுனாக்கா அந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பரவாயில்ல அப்படின்னு, கொஞ்சம் குறைவான வட்டி தானே, வாங்கி நம்ம தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கும். சேமிக்கிறவங்களும் நிறைய எஃப்டி இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுத்தாக்கா பேங்க்லேயே இருக்கட்டும்ன்றாங்க. வட்டி கம்மியாக இருந்ததுன்னா இவ்வளோ தானக்க வட்டி, நம்ம எதாவது வாங்குவோமே, டிவி வாங்குவோமே, ஃப்ரிட்ஜ் வாங்குவோமேட்டு வாங்குவாங்க. ஸோ அதனால் இந்த பொருளாதாரம் எப்போல்லாம் நலிவுறுதோ அப்போல்லாம் வந்து வட்டி விகிதங்களை வந்து குறைச்சிருவாங்க. ஓகே. அப்போ வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைஞ்சிரும்போது நம்ம வந்து வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, அது பேங்க்கில் வச்சா நான் 2% தான் வட்டி கொடுக்குறாங்க, அதை நம்ம கோல்டு வாங்கினா 2% கிடைக்காதா நமக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுக்கு வருவாங்க. நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும்போது, எக்கானமி வந்து நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது, அது எக்கானமி வந்து ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க. எக்கானமி நல்லா இருக்கும்போது இன்னும் மேலே மேலே போயின்னு இருந்தாக்கா அது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த எக்கானமியை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக மத்திய வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. ஓகே. இப்போ வட்டி விகிதங்களை ஏற்றும் போது அப்படியே நம்ம கோல்டு எதுக்கு வச்சுக்கிறோம், வங்கியிலே வைப்பு நிதி வச்சாலே நம்ம நிறைய தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அப்போது புதுவாக வந்து உலகளாவிய பிரச்சனைகள் வரும்போது பொருளாதாரம் கீழே வரும். அது கீழே வரும்போது வட்டி விகிதங்கள் குறையும். வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இதுதான் வந்து 1980 ஆயில் கிரைசிஸ் அப்போ நடந்தது. 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்போ நடந்தது. கரோனா வைரஸ் பீரியட்லையும் தங்கத்தோட விலை கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடந்த 2 ஆண்டுகளாக. ஓகே. அங்கே வந்து விலைவாசி ஏற்றம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை 11 தடவை அவங்க வட்டி விகிதங்களை ஏற்றிட்டாங்க. ஓகே. இப்போ தொடர்ந்து 10 தடவை 11 தடவை வட்டி விகிதங்களை ஏற்றிட்டதால வட்டி இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பொருளாதாரம் இப்போ சரியுது. ஓகே ஓகே ஓகே. அந்த பொருளாதாரம் சரியுது, அது எக்கனாமிக் ரிசெஷன் வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளாதாரம் சரியுதுன்னா அதை தூக்கி நிறுத்துறதுக்காக வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. ஓகே. இப்போ செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுடைய மத்திய வங்கி மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் 0.5% குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒன்று. ஓகே. இப்போது இது இல்லாமல் வந்து தொடர்ந்து அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகளில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-5.5% இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 2% அப்படிங்கிற அளவுக்கு வட்டிகளை குறைப்பாங்க அமெரிக்காவில். அப்படிதான் பண்ண போறாங்க. ஆனால் ஒரே நாளில் கிடையாது, அடுத்த 2-3 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. இப்போ அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறையும். ஓகே. அப்போ வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல தருணம் தான். ஓகே. ஸோ இப்போ குறையிறதோட நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம வாங்குறதா இருக்கட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இறக்குமதியோட அந்த விழுக்காடை வந்து குறைச்சு கிட்டத்தட்ட 28,000 கோடி வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். ஸோ இது மூலியமா மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்வையில் எடுத்துக்கலாம். பட் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன? பொதுவாக இந்த பட்ஜெட் வந்தப்போ எல்லாத்துலேயுமே அவங்க வந்து வரி விகிதங்களை வந்து அதிகமாக தான் ஆக்கியிருக்கிறாங்க. பங்குச்சந்தையில் எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக்கி இருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 15% 20% அதிகமாக்கி இருக்கிறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 10% 12% அதிகமாக்கி இருக்கிறாங்க. அதே போல் நிறைய விஷயங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அரசாங்கத்துக்கு அதிகமான வருவாய் அப்படின்னு தான் அவங்க பார்த்துருக்குறாங்க, அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்கத்துக்கு 9% இறக்குமதி வரி குறைச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து 28,000 கோடி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது, இதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், அது என்ன? அப்போது நம்ம அது ஒன்று ஒன்றா வந்துடுவோம். ஸோ நம்பர் 1, ஒரு சொல்லாங்க, ஒரு there is a point at which an honest man become dishonest, there is a point at which a dishonest man become honest. அஜித் சார் சொன்ன மாதிரி ஒரு மெல்லிய கோடு, இதுக்கு அங்கிட்டு போனால் அந்த மாதிரி. அப்போ என்ன நடக்குன்னா, இப்போது நாளைக்கு வருமான வரிலாம் 90% அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், 90% கட்டுறதுக்கு அதை கட்டாமல் ஏமாற்றிட்டு இருக்கலாமே
அப்படின்னு ஒரு தோணும். ம். நம்ம வரி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா எதுக்குங்க நம்ம வருமான வரி கட்டலைன்னா நம்ம கையில் இருக்கிறது பிளாக் மணி ஆகிடும், கொஞ்சமாக தானே கேட்குறாங்க, இந்த கட்டிட்டு வரி போயிருவோமே. கட்டிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹானஸ்ட் மேன் பிகம் டிஸ்ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட் மேன் பிகம் ஹானஸ்ட்னு சொல்லுவாங்க. ம். ஸோ இந்த இறக்குமதி வரி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா, இறக்குமதி பண்ணும்போது நம்ம எதுக்கு நேர்மையாக இறக்குமதி பண்ணி அரசாங்கத்துக்கு இவ்வளவு டேக்ஸ் கொடுக்கணும், நம்ம கள்ளக்கடத்தல் பண்ணலாமே ஓகே. அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதனால தான் இப்போ கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்தித்தாள் ஆமா, படிப்பீங்க, ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வந்து வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க, அப்படின்னு. பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு பிடிக்கிறதுலாம் ஒரு 100ல் 1 பங்கு தான் இருக்கும். மீதில் Okay. 199 பங்கு வந்து பிடிக்காமல் வந்துருவாங்க. அப்படியா சார்? அது உண்மைதானே? அது கண்டிப்பாக மெயினா ஒரு சின்ன கடத்தலை காட்டிட்டு பெரிய கடத்தல் வந்து வேற வழியா போயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சொல்றாங்க. அதாவது ஒரு எல்லா திருடன்களையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்களா? கிடையாது. ஸோ அது முடியாது, அது ப்ராக்டிக்கலாக முடியாது. ஸோ அதனால் வந்து கள்ளக்கடத்தல் நிறைய வந்ததுன்னா அது மூலமாக அரசாங்கத்துக்கு 1 பைசா கூட வருமானம் கிடையாது. ஓகே. இப்போது இந்த வரியை வந்து 15லேருந்து 6% குறைச்சதுனால ம். இப்போ என்ன பண்ணாங்க, 6% தானே வரி, நம்ம கட்டிட்டு போயிடலாமே, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்மகிள் பண்ணணும், ம். ஸ்மகிள் பண்ணால் மாட்டினா பிரச்சனை ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மக்லிங்கில் கொண்டு வந்த கோல்டெல்லாம் இப்போ நேர்மையாக கொண்டு வந்து ஓகே. அந்த ஒரு 6% வரி வந்து அரசாங்கத்துக்கு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6% அப்படிங்கிற பட்சத்துல அது பெரிய அமௌண்ட்டா இருக்காது. ம். கட்டணும். ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் நான் என்னுடைய நண்பர்களே பார்த்துருக்குறேன், வரிகள் அதிகமாக இருக்கும்போது அது வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும். ஓகே. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு துபாயில் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ம். இங்கே போய் ஒரு ஐஃபோன் வாங்கினோன்னா 1,50,000 ரூபாய். ஆமா. அதே ஐஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துபாயில் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் 50,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து இங்கே போய் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கணுமா? அதுக்கு நம்ம இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போனாலே 25,000 ரூபாய் தான் செலவாகும். சுத்தி பார்த்த அப்படியே மாதிரி ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணி ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு ஐஃபோன் வாங்கிக்கணும் வந்துட்டு கண்டிப்பா. பேக்கெட்டில் போட்டுன்னு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஃபோன் வச்சுருந்தா யாரும் வந்து கேட்க கேட்க போகிறது. மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ம். அதே போல் ரொம்ப ஸ்மார்ட்டான பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 10 பவுன் நகை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, இந்த வரியை குறைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து 60,000 ரூபாய் இருந்தது. ஆமா. ஒரு 10 பவுன் நகை வாங்கணும்னு சொன்னாலே வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆகிடும். ம். ஸோ 6 லட்ச ரூபா கொடுத்து இங்கே எதுக்கு இப்போ நகை வாங்குறது அப்படின்னு இங்கே வந்து இறக்குமதி வந்து வரி 15%, ஜிஎஸ்டி 3%, கிட்டத்தட்ட 18% டோட்டல் வரி. ஓகே. இப்போ நீங்கள் துபாயில் இருக்கிற ஒரு கோல்டு விலைக்கும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு விலைக்கும் விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 18% இருக்கும். ம். ம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா அந்த விலை வித்தியாசமே 1 லட்சம் இருக்கும். ஆமா. அப்போ இங்கே வாங்குனீங்கன்னா 6 லட்சம், துபாயில் வாங்கினா 5 லட்சம். அது சேம். அப்போ நம்ம எதுக்கு இங்கே போய் வாங்குறது? வாங்கி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதனால நம்ம இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அப்படியே ஒரு 10 பவுன் நகை வாங்கிக்கணும் வந்துடலாமே ஆமா. அப்படின்னு வருவாங்க. அப்போது இங்கே வாங்குறது இல்லை. அப்போ இங்கே வாங்கலைன்னும் போது இங்கே அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரி வரி கிடைக்காது. கிடைக்காது. ம். ஸோ அது ஆனால் வந்து அரசாங்கத்தோடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆண் வெளிநாட்டிலேருந்து வரும்போது 20 கிராம் தங்கம் தான் டியூட்டி இல்லாமல் கொண்டு வர முடியும். ஓகே. ஒரு பெண் 40 கிராம் வரைக்கும் டியூட்டி இல்லாமல் கொண்டு வரலாம், அதுக்கு மேலே இருந்தால் டியூட்டி கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ம். ஆனால் இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு பெண்மணி வராங்க, அவங்க வளையல் போட்டுன்னு இருக்காங்க, செயின் போட்டுன்னு இருக்காங்க, அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஆமா. கேட்டலாம், சார் நான் போகும்போதே தான் சார் போட்டுன்னு போனேன், ஓகே. போகும்போது So, எதுவும் இல்லாமல் அப்படின்னா போயிடுவாங்க. அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி வந்துருவாங்களே சார்? அதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி limitation. வந்துன்னு இருந்தாங்க. ஓகே. நிறைய பேர் அந்த மாதிரி வந்துன்னு இருந்தாங்க. ம். இப்போ நீங்கள் போகும்போது ஒரு செயினோ வளையலோ இல்லாமல் போயிட்டு வரும்போது செயினோ வளையல் பண்ணக்க நீங்கள் வந்து ஒரு 50 பவுன் 100 பவுன்லாம் போட்டுன்னு இருந்தீங்கன்னா ஒரு கிளாரிங்காக தெரியும் ம். ம். நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்ட்டு. ஆ, ஒரு சாதாரண பெண்மணி ஒரு 10 பவுன் 15 பவுன் போடுறதுன்றது ஒரு அது பெருசா சாதாரண விஷயம். அது தெரியாது. வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்க்குறவங்களுக்குலாம் அது சந்தேகப்பட மாட்டாங்க. ம். ம். அதில் ஒரு 10 பவுன் 15 பவுன் 20 பவுன்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்து வாங்குறவங்கலாம் வந்து இங்கே வாங்காமல் துபாயில் போய் வாங்கிட்டு அப்படியே ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வந்துன்னு இருந்தாங்க. ம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே. ஏன்னா இப்போ வரி வந்து 6% தான். ம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளைட் டிக்கெட்டு கூட மேட்ச் ஆகாது. ஆமா, அதை விட கம்மி ஃப்ளைட் டிக்கெட் சொல்ல போனா. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த வெளிநாட்டில் போய் தங்கம் வாங்குறவங்க வாங்காமல் இங்கேயே தங்கம் வாங்குவாங்க. அந்த தங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இறக்குமதி வரி கிடைக்கும், ம். ஜிஎஸ்டி கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ரெண்டாவது. ம். இது வந்து ரெண்டாவது. மூன்றாவது,
தங்கப்பத்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்நிய செலவணி 2 விஷயத்துக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஒன்று க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த கோல்டுக்காக நம்ம வந்து அந்நிய செலவணி நிறைய செலவாகுது, அதனால் இங்கே வந்தாலும் கோல்டு வாங்காதீங்க, கோல்டில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ண தான் நினச்சி நீங்கள் கிட்ட காசு கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு பேப்பர் கொடுப்போம், அது பேப்பர் கோல்டு. ஓகே, அதுதான் ஒரு நீங்கள் 10 கிராம் தாங்கன்னா நான் 10 கிராம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகே, இதை நீங்கள் 10 கிராம் உங்களுது. இன்னைக்கு என்ன கோல்டு பாண்டு, சாவரின் கோல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன விலையோ அன்ன விலைக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு 8 வருஷம் கழிச்சு அது வந்து அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அப்போது நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, சரி நான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிறதுக்கு உங்ககிட்ட வாங்கிறதுக்கு ரெண்டும் ஒரே விலைன்னா நான் அங்கேயே வாங்கிக்கலாமே. அதுக்காக அவங்க சில இன்சென்டிவ்லாம் கொடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 2.5% வட்டி கொடுக்குறோம். ஓகே, அதே போல் இது வந்து முதிர்வு தொகை வந்ததுன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா சில இன்சென்டிவ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து 2015 ஆரம்பித்தாங்க. ஓகே, 2015 ஆரம்பித்தாலும் 2015-16 கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணாங்க காசு. 2017-18 நிறைய காசு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் வந்து இப்போலாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம் அந்த கோல்டு பாண்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த 2017-18 வந்து 14 தடவை அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. அப்போ நிறைய மக்கள் வந்து அதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2017-18 முதலீடு பண்ணது 8 வருஷம் பார்த்தீங்கன்னா 2025-26 அது எல்லாமே மெச்சூர் ஆகும். ஓகே, இதுக்கான பாண்டோட அந்த லிமிட்டேஷன் பீரியடே 8 வருஷம். 8 வருஷம். இப்போது அந்த இது அது முதிர்ச்சி அடையும் போது அரசாங்கம் அன்னைக்கு என்ன கோல்டு விலையோ அந்த விலைக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் பொதுமக்களுக்கு. ஓகே, இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வரி விகிதங்களை 9% குறைச்சதால கோல்டு விலை 9% இறங்கி போச்சு. இப்போ அரசாங்கம் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசு 9% குறைஞ்சி போச்சு. ஓகே, அரசாங்கத்துக்கு ஒரு 9 இதுவாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வரிகள் குறையும் போது, விலைகள் குறையும் போது டிமாண்ட் அதிகமாகும். நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க, அதனால அவங்களுக்கு வரி வருவாய் அதிகமாக கிடைக்கும். சாவரின் கோல்டு பண்டில் நிறைய மிச்சம் பண்ணிட்டாங்க. கடத்தல் குறையும். இங்க இந்த வெளிநாட்டில் போய் தங்கம் வாங்குறவங்களோட இது குறையும், எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து 6% தானே கட்டிக்கலான்ட்டு வாங்கிடுவாங்க. அதனால அந்த 28,000 கோடி அப்படின்றது வந்து அவ்வளோலாம் இருக்காது, அதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒரு 2025-26 இந்த 14 பாண்ட் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், யாரு கண்டது ஒரு வேளை திரும்ப கோல்டு வரியை ஏற்றனால ஏற்றி விட்டுருவாங்க, நம்ப முடியாது இவங்களை. ஓகே, ஸோ இப்போ 2026 இந்த பாண்டு வந்து முடியுது. இல்ல, அந்த பாண்ட் வந்து தொடர்ந்து இருக்குது. ஓகே, ஆனா 2025-26 தான் அதிகபட்சமான பாண்டு. அதுக்கப்புறமா தொடர்ந்து இருக்கு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருங்க. ஒரு வருஷமும் 3-4ன்னு கொடுத்தவங்க அந்த 2017-18 மட்டும் 14 தடவை கொடுத்தாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதனால அமௌண்ட் வந்து அப்போ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எது சார் பெனிஃபிட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு? இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட்டா, இல்லை தங்கத்தில் கண்குளிர நான் தங்கம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அது பெனிஃபிட்டா? இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி சூழ்நிலைக்கு இது ஒரு கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் கிடையாது. இதுக்கு மேலே அந்த கோல்டு பாண்டே கொடுக்க வேணாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணிட்டதா செய்திகள் வருது. ஓகே, கொடுத்தாங்கனால் கண்டிப்பாக வந்தது அதுதான் நல்லது. ஸோ ஏன்னா இப்போ நான் ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஸோ அது கல்யாணம் பண்ணும்போது அன்னைக்கு தேதி என்ன டிசைன் இருக்குதோ அந்த டிசைன் வாங்கிக்கலாம். இப்போ வாங்குற டிசைன் அப்போ பிடிக்காது. நீங்கள் தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த பிள்ளை கல்யாணத்துக்குன்னு வரும்போது அப்போ அந்த தங்க பத்திரத்தை அப்போ உள்ள ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் கூட இருக்கு இல்லையா? ஆமாம், அது கோல்டு பாண்டில் போட்டிங்கன்னா அது அன்னைக்கு தேதி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த மார்க்கெட் ரேட்டில் விற்றுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஒரு 2.5% வட்டியும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சால் சாவரின் கோல்டு பாண்ட் தான் பெஸ்ட். ஓகே, ஆனா இதுக்கு மேல அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இது அதிகப்படியான அமௌண்ட் அதில் போகுது அப்படிங்கிறனால கூட இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த தங்க கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைட்டாக இந்த பேசணும். ஏர்போர்ட்லலாம் பிடிச்சிருக்காங்க, இங்கே பிடிச்சிருக்காங்க, இங்கே இவ்வளோ பவுன் மாட்டியிருக்கு அப்படின்ட்டு. இந்த தங்க கடத்தல் இப்போ தான் இந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் பூமிங்கா, இல்லை இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
இல்லை, தங்க கடத்தல்ன்றது வந்து எப்பவுமே கலகலமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா, இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ்க்கும் இந்தியன் கோல்டு ப்ரைஸ்க்கும் என்ன விலை வித்தியாசம்? ஒரு துபாயில் வந்து ஒரு தங்கம் ஒரு 100 ரூபானா அதே அளவு தங்கம் இங்கே 150 ரூபா இருக்கும். ஓகே. ஒரு கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, ஒரு ஹானஸ்ட் மேன் பிகம் டிஸ்ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட் 50% அதிகமாக கொடுத்து எதுக்கு கோல்டு வாங்குறது, இப்போ நம்ம கடத்தின்னு வந்துடலாமே ஓகே அப்படின்னு வந்து தோணும். அது 50%ன்றது ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போலீஸ்னு சொல்ல முடியாது, அந்த கடலில் வந்து கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க, கடலோர பாதுகாப்பு படையா. ஓகே. அவங்க கிட்ட மாட்டாமல் நீங்கள் சேஃபாக உள்ளே வந்துட்டீங்கனால் ஒரு 50% ப்ராஃபிட். ஒரு 2 தடவை வந்தீங்கனாலே உங்களுக்கு 100% ப்ராஃபிட் உங்கள் கேபிட்டல் வந்துருச்சு. ஓகே. அப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு துபாயிலிருந்து வந்து ஒரு படகு மூலமாகவே தங்கத்தை கடத்தின்னு வருவாங்க. ஓகே. படகுலையே இந்த ஸ்பீட் போட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரும்பாலும் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் கடற்கரை ஓரம் அவங்க வந்து லேண்ட் ஆகிடுவாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிட்டாங்கன்னா லாபம். ஆனால் ஒரு கேள்வி வருது, அந்த கடல் வழியாக கடத்திக்கின்னு வரும்போது ஒரு கடற்படையோ அல்லது கொள்ளையர்களோ நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது மாட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு கோஸ்ட் கார்டு கிட்டலாம் மாட்டிங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் ஒரு தவறு செஞ்சீங்கனால் அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் தவறு செஞ்சீங்கன்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 100 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோமே, 100 பிஸ்கெட்டையும் அப்படியே வந்து ஒரு 100 பாலித்தீன் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு, ஒரு பாலித்தீன் பேக்குக்கும் 100 பாலித்தீன் பேக்குக்கும் ஒரு 200-300 மீட்டர் நூல் கேப் விட்டு, ஆமாம் அந்த மாதிரி கேப் விட்டு ஒரு நூல் அந்த மாதிரி கட்டி வச்சுருவாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு கமல்ஹாசன் படம் ஒன்று வரும், அவர் ஏதோ ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணுவார், கோஸ்ட் கார்டு வந்து இதுரும் உடனே என்ன பண்ணாரு, அதை தூக்கி கடலில் போட்டுருவார். அது என்னென்னா அந்த கடத்தல் பொருட்கள் கூட உப்பு இருக்கும். ஸோ அது கடலில் போட்டுருவார், அது வெயிட்னால உள்ளே போயிடும். ஓகே. இவங்க கோஸ்ட் கார்டில் வந்து செக் பண்ணுவாங்க, இவருடைய படகுல எதுவும் இருக்காது, சரின்னு போயிடுவாங்க. அந்த கடலில் வந்து உப்பு கரைய அந்த வெயிட் குறையும், வெயிட் குறைய அதை திரும்ப மேலே வரும். ஓகே. ஓகே. இது ஏதோ ஒரு திரைப்படம், நாயகன் திரைப்படம்னு நினைக்கிறேன், அப்படி கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு கோஸ்ட் கார்டு வந்துட்டாங்க, நம்மளை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மாட்டிக்கினீங்கனாக்கா கையங்களவமாக பிடிச்சிட்டாங்கனாக்கா தண்டனை கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து கடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல போய் கடலுக்கு அடியில் தேங்கிடும். நாளைக்கு பின்னைக்கு நீங்கள் அதை போய் தேடலாம் முடியாது. ஏன்னா கடல்ல எங்கன்னா மவுண்ட் ரோட்னா ஸ்பென்சருக்கு எதிர்க்க அப்படிலாம் ஒரு லேண்ட்மார்க்லாம் அங்கே கிடையாது, கடலில் அது கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்த மாதிரி நூல் மாதிரி கட்டி ஒரு 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு அதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்கி விட்டுருவாங்க. கோல்டு. ஏன்னா மாட்டினா ஜெயிலுக்கு போனோம்ல, இது பரவாயில்ல, ஒரு போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே 2 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கேபிட்டல் வந்துருச்சு, 50% போனா போகுது அப்படின்னு பின்னாடி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி வந்து எதனா தேடி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுருவாங்க. அப்போது அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு வந்து இவங்களை பிடிச்சிட்டாங்கன்னா, பாருங்கள் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எந்த ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அதிகமான கோல்டு ரிசர்வ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா, குஜராத் கடலை ஒட்டி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு 1991 மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தார். அப்போ வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பட் அவருக்கும் தெரியும். சரி, இது வந்து நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக எவன் போட்டானோ அவனுக்கு தான் தெரியும் அந்த இடம் துறைமா, மற்றவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் அவங்க போய் அதை தைரியமாக போய் தேடவும் முடியாது, ஏன்னா திரும்ப கோஸ்ட் கார்டு மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு. அது இடமும் வந்து கரெக்டாலாம் தெரியாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார், மன்மோகன் சிங், கடலில் தங்கம் இருக்குது, யாராவது போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிச்சிங்க, கிடைக்கிற தங்கத்தில் பாதி தங்கத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அது இவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் காஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ தங்கம் கிடைச்சாலும் அதில் 50% அரசாங்கத்துக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து யாரும் ஏற்றுக்கலை. ஓகே. ஆனால் இப்போவும் குஜராத் மற்றும்
மகாராஷ்டிரா கடற்கரையில் தங்கம் இருக்கு. தங்கம் இருக்கு. உங்களுக்கு நல்ல நீச்சல் தெரிஞ்சதுன்னா போய் எடுத்துக்கலாம் சார். இப்படிலாம் சொல்லிட்டா யாராவது ஸ்கூபா டைவிங் தெரிஞ்சவங்க எல்லாம் குதிச்சிட போறாங்க சார். ஸோ இந்த தங்க கடத்தல்ங்கிறது இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம். ஸோ இப்போ எல்லாம் இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் மாட்டுறாங்கல்ல சார், அது என்ன தைரியத்துல அவங்க எடுத்துட்டு வராங்க? தப்புன்னு தெரியும், மாட்ட போறோம்னு தெரியும், அப்புறம் என்ன ஒரு ப்ரிகாஷன்ல அவங்க எடுத்துட்டு வருவாங்க? தப்புன்னு தெரியும், மாட்ட போறோம்னு எப்படிங்க தெரியும் சார்? கண்டிப்பா நம்ம நிறைய செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி தான் நம்ம எடுத்துட்டு வரோம். கிடையாது. அதாவது ஒரு காலத்தெல்லாம் கஸ்டம்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு பயணியும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க, ஒரு பேக்கையும் திறந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்துடுச்சு, டெய்லி 100 ஃப்ளைட்டு வருது. ஒரு நேரத்தில் வந்தீங்கனாலே 3-4 ஃப்ளைட் வருது, 500 பேர் 600 பேர் வராங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் நம்ம கஸ்டம்ஸில் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு பயணிகளுக்கெல்லாம் அதிருப்தி வந்தது. அதனால ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, சந்தேகப்படுறவங்களை மட்டும்தான் செக் பண்ணலாம், எல்லாருடைய பேக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கள்ளன் பெருசா காப்பான் பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸ் பெரியவனா அல்லது திருடன் பெரியவனா. ஸோ அது மாதிரி இவங்க என்னதான் அரசாங்கம் இது பண்ணாலும், சர்வைலன்ஸ் அது இது வச்சாலும், அதே மீறி தங்கம் ரொம்ப சுலபமாகவே கடத்துறாங்க, ஈஸியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நிறைய கோல்டு மீதான நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறோம் சார். இது இப்போன்னு இல்லை, ஆதி காலம், அதாவது காலமாகவே நடந்துட்டு இருக்குது. ஒரு நாட்டிலேயோ ஒரு இடத்துல பிரச்சனைனாலே 3 விஷயங்களுக்காக இருக்கும், மண், பெண், பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு ரீசனாக அந்த பொன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. ஸோ இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மண், பெண், பொன். ஒரு அந்த காலத்தில் சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஒரு அரசருக்கு அந்தப்புறம்லாம் இருக்கும், அழகான பெண்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு எதிரி நாடு பிடிச்சிட்டாங்கன்னா அந்த அந்தப்புறத்தில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு சொந்தமாயிடுவாங்க. அது பெண்ணு. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுலாம் ஏதாவது வச்சுன்னு இருந்தாங்கன்னா அரண்மனையில் அதெல்லாம் அவங்க கொள்ளடிச்சுப்பாங்க, வளங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொள்ளையடிச்சுப்பாங்க. ஸோ அப்போ பொதுமக்கள், இது ஒரு அரசருக்கும் இன்னொரு அரசருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஒரு சாமானிய மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர் சூழல், போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, ஒரு வேளை எதிரி நாடு நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நாட்டுடைய வளங்களை கொள்ளடிப்பாங்க. இப்போ நம்மக்கிட்டேயும் வளங்கள் இருக்குது, நம்ம வளத்தையும் அவங்க கொள்ளடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற காசு பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு தங்கமாக மாற்றிப்பாங்க. ஓகே. தங்கமாக மாற்றிட்டாங்கனாக்கா அதை, ஏன்னா தங்கம் ஒரு அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுவே உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். அதை மறைச்சி வைக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்ட். இப்போ பெரிய பெரிய பொருட்களை உங்களால் மறைச்சி வைக்க முடியாது. நீங்கள் வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் மறைச்சி வைக்க முடியாது. ஆனால் கோல்டு மறைச்சி வைக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல தோட்டத்துலேயோ எங்கேயோ ஒரு மண்ணை தோண்டி ஒரு பானையில் போட்டு அதை புதைச்சி வச்சுருவாங்க. ஸோ அப்போ எதிரி நாடு இந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆமாம், அவங்க எதிரி நாடு இங்கே பிடிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டுடைய காசை செல்லா காசாக்கி விட்டுருவாங்க, அவங்களுடைய காசை தான் இங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தங்கத்தை மறைச்சி வச்சு தங்கத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புது கரன்சியாக மாற்றிப்பாங்க. ஓகே 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 இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு செய்தி வருது, இந்த 2000 ரூபாய் நோட்டை டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அது ஒன்றும் ஆகாது. அதனால் இப்போ அந்த 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து தங்கமாக வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது இப்போ 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு வேறு புதுசாக 4000 ரூபாய் நோட்டு விட்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டு விற்று அந்த 4000 ரூபாய் நோட்டை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்முடைய பணத்துக்கு மதிப்பு இழந்துரும் போர்லாம் அப்படின்னா, அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத தங்கமாக மாற்றிப்பாங்க. ஓகே. அதனால் ஒரு போர் சூழல் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இப்படி கூட தங்கத்தோட ஈர்ப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போர் நடந்தால் தங்கத்தோட விலை ஏறும். ஓகே. இது காலங்காலமாகவே இருக்கிற விஷயம். காலகாலமாக இருக்கிற. ஓகே.
ஸோ இப்போ வந்து நகை குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பாண்டு வாங்குறது வந்து ஒரு புத்திசாலித்தனமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னா இந்த பாண்டை இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பாண்டு வாங்கிட்டு அது பின்னாடி செல்லாது அப்படிங்கிற திடீர்னு இப்போ கவர்மெண்ட் திடீர்னு புது ரூல்ஸ் இல்லை அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது வாய்ப்பே கிடையாது. அது வந்து அரசாங்கம் கேரண்டி கொடுக்கறதுனால அது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்பி பாண்டு வாங்கலாம். கண்டிப்பாக பாண்டு கொடுத்தா வாங்கலாம், அவங்க கொடுப்பாங்களான்றது டவுட்டு. சார் இது என்ன சார், அதாவது நடக்குமாங்கிறது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சீக்கிரமாக போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். இது பற்றின நியூஸாக வரட்டும், இல்லை தங்கத்தை பற்றின ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும். ஸோ இவ்வளோ நேரம் தங்கத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டியான விஷயங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.